இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியாத்தா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சாகணும்ல. போயிடலாம். சண்முகம், எனக்கு புரியல சண்முகம். அத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு போகும்? அத்தைக்கே நல்லா தெரியும் அத்தைய காணும்னா நம்ம வீட்டுக்கு தான் போய் தேடுவோன்னு. அத்தை அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சண்முகம். இல்லை என்ன சொல்லுத, உன் அத்தைக்கு இருக்க ஒரே இடம் உன் அப்பா வீட்டு தான். எப்படி இருந்தாலும் உன் அப்பா வீட்டில் தான் இருந்தாகணும். இப்போ தனியாக வீட்டுக்கு போனா கூட அங்கே பஞ்சக்கா இருக்கலாம், அது சொல்லிடும்ல. நமக்கு போன் அடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிருந்தா அம்மா இருப்பாங்க, சிவபாலா இருப்பாங்க, அவங்க சொல்லிருப்பாங்களே நமக்கு. அவங்க அதுக்கு வீட்லயே இருக்கணும்ல. உன் அப்பாக்கார ஏதாவது சதி பண்ணி அவங்களை வெளில அனுப்பியிருந்தானா? இல்ல, நான் கடைசியா பேசினப்ப அம்மா வீட்டுல தான் இருந்துச்சு, அப்படிதான் சொன்னாவ. இல்லை சிவபாலன் போன் அடிச்சு பாரு. சிவபாலன் எங்க இருக்காம? ஒரு நிமிஷம். ரிங்கு போதுடா, கால் எடுக்கல. இல்லை என் உள் மனசு சொல்லுதல, கண்டிப்பா அந்த பெரியாத்தா உன் வீட்டில் தான் இருந்தாகணும். அங்கதான் இருக்கு. இல்லை நீ விரட்டல வண்டிய. இல்ல, வேகமா போயிட்டு தான்ல இருக்க. அந்த இடத்துக்கு உன் அப்பா வண்டி தான்ல வந்திருக்கு. உன் அப்பா வந்து தான் கூட்டு போயிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இல்லடா. எல்லாம் அங்க போனா தெரிஞ்சிடா. அக்கா என்ன செய்யுதே? உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்தியா நீயே? என்ன சொந்த தம்பி வீட்டிலே திருடுதியா? என்னது, நான் திருடுறேனா? இந்த நகை எல்லாம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? வானத்துல இருந்து அப்படியே பொத்துக்கிட்டு கீழே விழுந்துச்சா? எலே, நீ கோயில்ல இருந்து திருடித்தானே இம்புட்டு நகையும் சேர்த்து வச்சிருக்க. என்னக்கா ஏன்ட்டியே உன் வேலையை காட்டுதியா? மரியாதையா எடுத்த நகையில அப்படியே வச்சுட்டு கிளம்பு சொல்லிவிட்டேன். இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிடும். இல்ல, சும்மா இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த பாரு, நான் உனக்கு மூத்தவ. இந்த ஊரை ஏய்க்கிற மாதிரி உன் அக்காவை ஏய்க்க பாக்குறியா? எல்ல சௌந்தரம், கோயில்ல நீ நகையை கொள்ளையடிச்சதுக்கு நானும் தானே உடந்த. என்னோட பங்கு எங்கல? இது பங்கா? பின்ன என்ன ஓசிலேயே சும்மா வேலை பார்த்து கொடுப்பாங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கோயில்ல நகையை கொள்ளையடிச்சோம். மொத்தத்தையும் நீயே அமுக்கிக்கிட்டா நான் என்ன விரல் சுப்பிக்கிட்டு போவேனா? என் பங்கு நீ தர மாதிரி தெரியல, அதான் நானே இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதோ இந்த ஒட்டியானம் தான் கடைசி. ஆமா, பாக்கி அந்த பொட்டியில இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. அக்கா, ஒத்த பொட்டு நகை கூட உனக்கு கிடையாது. மரியாதையா எடுத்த நகையில அப்படியே வச்சுட்டு ஓடி போயிடு, அவ்வளவுதான். கொஞ்சம் லேட் பண்ணா போற வந்த சண்முகம் வந்துருவா, நீ பொணமாத்தான் வெளியே போவ. சும்மா மிரட்டாதல. ஐயா, என்னலே, என்ன ஆச்சு இவளுக்கு? என்ன மயக்கம் கேக்கம் போட்டாளா? இல்லை இல்லை சனியா, பாரு என்னன்னு பாரு. அதா 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 ஐயோ ஐயா, ஐயா மூச்சு இல்லையா? இல்லை எதுக்குல கதவு பூட்டிருக்கான் அப்ப? அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள நடக்கலாம். உள்ள ஏதோ திட்டு வேலை பண்றதுக்கு தான். நிச்சயம் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காப்புல. கதவு திறப்போ.
சனியா என்னையா சீக்கிரம் போய் கதவு தோல கதவு திறப்போம். அட இருளே வாரே என்னல என்ன ஏப்பா இவ்வளவு நேரம் கதவு திறக்க? ஐயோ இல்லை ஒரு இடம் விடாம தேடணும்ல போய் தேடு போங்க ஓகே, இல்ல, இல்ல, போய் தேடுங்க, போங்க. ஓகேங்க சார். அவன் இன்னைக்கு சிக்கா போக கூடாது என்னல வேணும் அவன் எங்க வரனாலும் அவளை புடிச்சு இழுத்துட்டு வந்து வைங்க என்ன வேணும் என்னல என்ன என்ன மூஞ்சி காட்டி கொடுக்காத சனியா ஐயா இப்பத்திக்கு தப்பிச்சிட்டோம் இந்த இதே மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு நடந்தோம்னா மொத்தமா தப்பிச்சிடலாம் ஆ. எனக்கு தாமியா கை காலெல்லாம் நடுங்கி போச்சு நரல தைரியம் தான் புருஷ லட்சணம்னு எங்க அம்மை சொல்லுவாங்க தைரியமா இருக்கணும் இல்லே நான் சொல்றபடி செய்யி அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம் இப்ப என்ன கையா செய்யணும்? இல்லை இப்பத்திக்கு ஒரே ஒரு ஐடியா தாம்ல இருக்கு அது என்னன்னு சொல்லுங்க ஐயா. நம்ம ஆத்தாவோட பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போட்டாகணும். அதே தாம்ல என்னுடைய ஐடியாவும் இப்ப நாம என்ன செய்யணும் அக்காவோட பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சண்முகம் வீட்டுல போட்டா போதும் அம்புட்டு தூரமா? ஐயா அது பொட்டலை இல்லையா, போனோம். அம்புட்டு தூரம் தூக்கிட்டு எப்படி அலையிறது? அலைஞ்சுத்தாலே ஆகணும் பாடிய அந்த வெறும் பைய வீட்டுல போட்டுட்டு பழிய அந்த சம்மூத்து மேல போட்டுட்டு அந்த சம்மூ பையில கொலகாரன் ஆகிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும். அதுதான் என்னுடைய பிளான். ஐயா செம பிளானா இருக்கியா. இம்புட்டு பதட்டத்திலையும் உங்க மூளை மட்டும் எப்படியா இவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யுது? அதுதான் இந்த சௌந்தர பாண்டி. டேய் சரி சரி இதெல்லாம் விடு, சரியான சந்தர்ப்பம் வரட்டும். இந்த வெறும் பைய பரணியை கூப்பிட்டு முதல்ல வெளியே போட்டோம். இவங்க கிளம்பின உடனே நம்ம பணத்தை தூக்கிடுவோம். சரி, நீங்களாம் ஸ்டேஷன் போங்க. நான் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் வாங்க. சரிங்க சார். ஓகே சார். பரணி என்ன போலீஸ் எல்லாம் தான் போயிடுச்சு, என்ன நீ கிளம்பிட்டியா? மாமனாரே நாங்க இன்னைக்கு இங்க தான் இருக்க போதும். அந்த பாண்டியம்மா கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போற மாதிரி இல்லை.